மேக்ஸ் கிளீனை தரும் 3 கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி ₹30 மேக்ஸ் அமைப்புடன். வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். போர்க்குற்றவாளிகளுக்கு தண்டனை இல்லை என்கிறார் அனுரகுமார. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடன் சமரசம் செய்வதே நோக்கமாம். மாகாண சபைகளுக்கு அதிகபட்ச அதிகார பகிர்வு என்கிறார் சஜித் பிரேமதாச. தேர்தல் விஞ்ஞாபனம் இந்த வாரம் வரவுள்ள நிலையில் கிழக்கில் கருத்து. சஜித்துக்கு தமிழ் பொது கட்டமைப்பு ஆதரவு வழங்க உள்ளதான ஹக்கீமின் கருத்தை சாடும் அரியநேத்திரன். சோர அரசியலுக்கு இடமில்லை எனவும் காட்டம். 17 நாட்களுக்குரிய நிகழ்ச்சி நிரலுடன் அமெரிக்காவுக்கு பயணமாகிய தமிழக முதல்வர். முதலீட்டாளர்களை தமிழகத்துக்கு இழுக்க திட்டம். பிரான்சில் அரசு தலைவருக்கு எதிராக போராட இடதுசாரிகள் அழைப்பு. எலிசே மாளிகை ஜனநாயக விரோத சதி செய்வதாக குற்றச்சாட்டு. ரஷ்யாவின் தாக்குதலுக்கு பதிலடி வழங்கப்படும் என ஜெலன்ஸ்கி சூளுரை. 2வது நாளாகவும் இன்று உக்ரைன் மீது கடும் வான்வழி தாக்குதல். தொடர்பது விரிவான செய்திகள். தென்னிலங்கை வேட்பாளருக்கு ஆதரவு வழங்கும் எந்த ஒரு தீர்மானத்தையும் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் உள்ள எந்த ஒரு தரப்பினரும் மேற்கொள்ள மாட்டார்கள் என தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கொள்கையுடன் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் உள்ள கட்சிகள் தொடர்ந்தும் பயணிக்கும் என அவர் கூறியுள்ளார். தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் குடிசார் சமூகங்கள் ஒன்றிணைந்து ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கியுள்ள நிலையில் தென்னிலங்கையிலிருந்து அழைப்புகள் தமிழ் கட்சிகளுக்கு விடுக்கப்படுகின்றது. இந்த நிலையில் தென்னிலங்கை வேட்பாளருக்கு தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் உள்ளவர்கள் ஆதரவு வழங்குவார்கள் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஹக்கீம் ஆலேடி வேம்பில் இன்று இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் கூறியிருந்தார். இது தொடர்பாக தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரனிடம் ஐபிசி தமிழ் செய்தி பிரிவு வினவியது. இதற்கு பதிலளித்த அவர், முஸ்லிம் காங்கிரஸை போன்று சோரம் போகும் செயற்பாடு தமிழ் தேசிய கட்சிகளிடம் இல்லை என கூறினார். தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கியதற்கான நோக்கத்தின் அடிப்படையில் தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து பயணிக்கும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் உள்ளவர்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவையே ஆதரிப்பார்கள் என தெரிவித்துள்ள ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு சார்பாக பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டதையும் விமர்சித்துள்ளது. இது தமிழ் மக்களின் சுயாட்சி கோரிக்கையை பலவீனப்படுத்தும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவூஃப் ஹக்கீம் எச்சரித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொஞ்சம் எப்பவும் இப்படித்தான், கொஞ்சம் நேரம் எடுக்கும். அவங்களுக்கு கணக்க யோசிக்கிறாங்க, கடுமையா யோசிக்காங்க. வேண்டிய மட்டும் நேரம் எடுத்து யோசிச்சு முடிவெடுங்கோ என்று அவங்கள விட்டுருக்கேன்னாங்க. அதுக்கிடையில கொஞ்சம் பேர் பிச்சுட்டு போய் நாங்க தனிய வேட்பாளர் போடுறோம்னு போட்டு வச்சு நிக்காங்க. அவங்க போட்டாங்கள்டே நாங்க பார்லிமெண்ட்ல இங்க வாங்கடாப்பா, இது என்ன பேத்தனமான வேலை, என்னதுக்கு உங்களுக்கு தனியான வேட்பாளர்? இந்த சந்தர்ப்பத்தில் ஏன் இந்த வாக்களை விரயம் செய்கிறீர்கள்? வீணா போகாதா? இது வீணா போறதை விட்டு கடைசியில வாக்கெண்ணக்குள்ள அட இவ்வளவுதான் உங்களுக்கு ஓட்டு என்று தெரிய வந்தா இவ்வளவு கேவலண்டாப்பா, ஏண்டாப்பா இந்த வேலையை பார்த்தீங்க என்று கேட்டா, ஓம் நீங்க சரிதான், நீங்க சொல்றது சரிதான், நாங்களும் இனி திதியாதான் இவனால இல்ல அதை சிலவன சும்மா விடுவம்பு காரணங்களே, அதுக்காக சரி சரி செஞ்சுட்டு போங்கன்னு விட்டோம். ஆனா நாங்களும் சஜித்தோட நிப்பம் என்ன சொல்றாங்க தனிப்பட்ட முறையில். நான் உங்களுக்கு சொல்றேன், உண்மை இது, உண்மையா சொல்றேன். இது பெரும் பெரும் தலைவர்கள், நான் பேர் சொல்லி சொல்லப்படா, அவங்களுக்கு இப்ப கை சேதம், ஏண்டா குட்டு வழிபட்டுடும். நண்பர் அரியநேந்திரனுக்கு என்ன நடக்க போகுது என்றதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. ஏண்டா இதால் என்ன நடக்க போகுது? தமிழர்களின் சுயாட்சி கோரிக்கை என்பது பலவீனப்பட போகிறது. இதை பலவீனப்படுத்துவர்கள் முதலாம் அவர் அரியநேந்திரன் என்கிற முக்கியமான ஒரு விஷயம் நடக்க போகுது. இந்த இதுல நீங்க பங்காளிகளா மாறிட வேணாம். மிக தெளிவாக நான் உங்களிடம் வினயமாக சொல்வது, ஒரு தேசிய மட்டத்திலான ஒரு தலைவரை தெரிவு செய்கிற போது உங்கள்கிட்ட இவங்க வரமாட்டாங்க. உங்களோட காலடிக்கு வர ஒரே சந்தர்ப்பம் இந்த ஜனாதிபதி தேர்தல் மாத்திரம்தான். மற்ற தேர்தலில் தாராளமா நீங்க உங்களோட ஆக்களுக்கு போட்டுக் கொள்ளுங்க என்று விட்டுருவாங்க. ஸ்ரீலங்காவின் அரசினால் கொடூரமான முறையில் முடிவிற்கு கொண்டு வரப்பட்ட உள்நாட்டு போரின் போது இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர் குற்றங்கள் தொடர்பாக
குற்றம் சாட்டப்பட்ட எவரையும் தண்டிக்க தனது அரசாங்கம் முயற்சிக்காது என தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் அதன் ஜனாதிபதி வேட்பாளருமான அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மனித உரிமை மீறல்கள் என கூறப்படும் குற்றங்கள் விசாரிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருடன் உடன்பாட்டை எட்டுவதில் தமது அரசாங்கம் கவனம் செலுத்தும் எனவும் அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா அரசு துருப்புக்கள் மற்றும் தமிழீழ விடுதலை புலிகள் என போரில் ஈடுபட்ட இருதரப்பும் யுத்தத்தின் போது பாரதூரமான மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த குற்றங்கள் தொடர்பாக விசாரணை செய்யும் வழக்கு தொடங்கப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையிலும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. எனினும் பொறுப்புக்கூறல் விடயமானது பழிவாங்கும் வகையிலும் ஒருவரை குற்றம் சாட்டும் வகையிலும் இருக்கக்கூடாது என்ற போதிலும் உண்மையை கண்டறிய வேண்டும் என அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்டவர்கள் கூட யாரையும் தண்டிக்க வேண்டும் என எதிர்பார்க்கவில்லை எனவும் என்ன நடந்தது என்பதை அறியவே அவர்கள் விரும்புகின்றார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எந்த வேட்பாளரும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றாலும் அந்த வேட்பாளர் சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையில் ஒரு சிக்கலான புவிசார் அரசியல் சமநிலையை கொண்டிருப்பார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த இரண்டு நாடுகளும் இலங்கைக்கு கடன் வழங்கியுள்ளதுடன் பிராந்தியத்தை தமது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பதற்கு முயற்சி செய்து வருகின்றன. சீனா இலங்கையுடன் பொருளாதார ரீதியான உறவுகளையும் இந்தியா பௌதிக ரீதியான நெருக்கமான உறவுகளையும் கொண்டிருக்கும் நிலையில் புவிசார் அரசியல் போட்டியை தமது அரசாங்கம் மிகுந்த கவனத்துடன் கையாளும் என அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் வளங்களை தேசியமயமாக்குவது தனது கட்சியின் நீண்டகால கொள்கையாக இருந்த போதிலும் பொருளாதார சுதந்திரம் மற்றும் வெளிநாட்டு வர்த்தகத்தை ஏற்றுக்கொள்வதாகவும் அனுரகுமார திசாநாயக்க கூறியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கை மீளெடுக்கப்பட மாட்டாது என்ற போதிலும் தமது நிர்வாகத்தின் கீழ் பொதுமக்களின் சுமையை குறைக்கும் வகையில் மாற்றங்களை செய்வதற்கான பேச்சுக்களை நடத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுமையாக வீழ்ச்சியடைந்த பின்னரே சர்வதேச நாணய நிதிய உடன்படிக்கைக்கு சென்றதாகவும் ஆகவே இந்த உடன்படிக்கையில் இருந்து வெளிவர முடியாது எனவும் அனுரகுமார் திசாநாயக்க கூறியுள்ளார். மாற்றுத் திட்டங்களை மேற்கொண்டிருக்க முடியும் என்ற நம்பிக்கை தமக்கு இருந்த போதிலும் தற்போது அனைத்து இருதரப்பு மற்றும் பலதரப்பு ஒப்பந்தங்களும் சர்வதேச நாணய நிதியம் என்ற கூடைக்குள் சென்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதிய திட்டத்துடன் முன்னேறும் போது மக்கள் எதிர்கொள்ளும் கஷ்டங்களை குறைத்து அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபய ராஜபக்சவை வெளியேற்றுவதற்காக பொதுமக்கள் போராட்டத்தில் பங்கெடுத்தவர்களுக்காக தாம் சேவையாற்றுவதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்கள் ஒரு மாற்றத்திற்காக பெரும் எதிர்பார்ப்புகளுடன் உள்ளனர். அவர்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகின்றார்கள். நாங்கள் அந்த மாற்றத்தின் முகவர்கள். மற்ற அனைத்து வேட்பாளர்களும் பழைய தோல்வியுற்ற பாரம்பரிய அமைப்பின் முகவர்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியை பதவி நீக்கம் செய்வதற்கு அப்பாற்பட்ட திட்டம் போராட்டக்காரர்களிடம் இல்லாததாலும் பொறுப்பை ஏற்க தயாராக இல்லாததாலும் மாற்றத்திற்கான மக்களின் விருப்பம் நிறைவேறவில்லை என அவர் கூறியுள்ளார். மக்கள் விரும்பும் மாற்றமாக தமது நிர்வாகம் இருக்க முடியும் எனவும் ஊழலற்ற சமூகத்தில் சிறந்த பொருளாதாரத்தை ஏற்படுத்த முடியும் எனவும் அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி என்பது அரசியல் கட்சி, இளைஞர்கள் குழுக்கள், மகளிர் குழுக்கள், தொழிற்சங்கங்கள் மற்றும் ஏனைய குடிசார் சமூக குழுக்கள் உட்பட 21 வெவ்வேறு குழுக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் இயக்கமாகும் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த கூட்டணியின் முக்கிய சக்தியாக அனுரகுமார் திசாநாயக்கவின் மக்கள் விடுதலை முன்னணி காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொது தேர்தல் களத்தில் முன்னணி வேட்பாளரான சஜித் பிரேமதாசவின் தேர்தல் விஞ்ஞாபனம் நாளை மறுதினம் வெளியிடப்பட உள்ள நிலையில் அதிகபட்ச ஆதரவு பகிர்வு என்ற கொள்கை கடைபிடிக்கப்படும் என கிழக்கில் வைத்து சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தமிழர்களின் அரசியல் பிரச்சனையை மையப்படுத்தி அவர் இதனை நேரடியாக தெரிவிக்காமல் விட்டாலும் நாளை மறுதினம் தனது தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட உள்ள நிலையில் சஜித் பிரேமதாச இதனை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரிக்கப்படாத ஒரு நாட்டிற்குள் அதிகபட்ச அதிகார பகிர்வு வழங்கி அதனூடாக அதிகாரத்தை மக்களுக்கு வழங்குவதே தமது ஆட்சியின் கொள்கையாக இருக்கும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எதிர்வரும் தேர்தலில் தான் வெற்றி பெற்றால் வடக்கு மற்றும் கிழக்கின் அபிவிருத்தியை இலக்காக கொண்ட சர்வதேச நன்கொடையாளர் மாநாடு ஒன்று நடத்தப்படும் என திருமலையில் உறுதி வழங்கிய அவர் மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை மத்திய அரசு தன்னிச்சையாக கைப்பற்றும் நகர்வுகளை முடிவிற்கு கொண்டுவரப்படும் என உறுதியளித்துள்ளார்.
தான் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் அடுத்து மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் எனவும் உறுதியளித்த சஜித் பிரேமதாச வடமாகாணம் மற்றும் கிழக்கு மாகாணம் ஆகியவற்றின் அபிவிருத்தியை உறுதி செய்யும் வகையில் மாகாண சபை முறைமையும் மேம்படுத்தப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். 2 மாகாணங்களையும் சஜித் பிரேமதாச தனித்தனியாக குறிப்பிட்டமை இணைந்த வடகிழக்கு என்ற கோரிக்கையை அவர் நிராகரித்துள்ளமை தெரிகின்றது. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக ஆயுதப்படையினரை அழைக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் ஸ்ரீலங்கா ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை உறுப்பினர்கள் அனைவரையும் அழைப்பதற்கான உத்தரவு அடங்கிய வர்த்தமானி அறிவிப்பை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி இன்று வெளியிட்டுள்ளார். தொலைநோக்கு பார்வையுடன் புதிய இலங்கையை கட்டியெழுப்பும் திட்டத்தை உள்ளடக்கிய தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தை நாளை மறுதினம் வியாழக்கிழமை வெளியிட உள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அனைத்து மக்களும் சிறந்த வாழ்க்கை தரத்தை உருவாக்கும் மற்றும் இளைஞர்களுக்கான பாதுகாப்பான இலங்கையை உருவாக்கும் வேலை திட்டம் அதில் உள்ளடக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். மாவனல்ல பேருந்து நிலையத்தின் அருகில் நடைபெற்ற இயலும் ஸ்ரீலங்கா வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்தார். இலங்கை எதிர்நோக்கும் சவால்களை வெற்றி கொள்ள தொங்கு பாலத்தின் ஊடாக பயணம் தொடர வேண்டும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். தொங்கு பாலம் வெட்டப்பட்டால் ஆற்றில் விழ நேரிடும் என்ற உண்மையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தின்படி வரி வருமானம் குறைக்கப்பட்டால் அரச வருமானம் 200 பில்லியனுக்கு மேல் குறையும் என்றும் அவர்கள் கூறுவது போன்று பொருட்களின் விலையை குறைக்க முடியாது என்றும் தெரிவித்தார். அரச வருமானத்தை குறைத்து செலவினங்களை அதிகரித்து பொருளாதாரத்தை எவ்வாறு பேணுவது என்ற கணித பிரச்சனையை அவர்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் சமையல் எரிவாயு, எரிபொருள் மற்றும் மருந்துகளுக்காக வரிசையில் மக்கள் காத்திருந்ததாகவும் எனினும் அனைவரும் வழங்கிய ஒத்துழைப்பினால் நாட்டை மீட்டெடுத்ததாகவும் ஜனாதிபதி கூறினார். மேலும் மக்களின் வாழ்க்கை சுமையை குறைக்க எதிர்பார்த்துள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி வருமானத்தை அதிகரிப்பதற்காக புதிய தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்றும் ஏற்றுமதி வருமானத்தை ஏற்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூறினார். தற்போது அரசாங்கம் பயணிக்கும் அதே பாதையில் தொடர்ந்து செல்ல வேண்டும் என்றும் அந்த பாதையில் இருந்து விலக முடியாது என்றும் கூறினார். இவ்வாறான சூழலில் எதிர்வரும் வியாழக்கிழமை ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் முழுமையான தொலைநோக்குடைய திட்டத்தையும் கொள்கை பிரகடனத்தின் ஊடாக அறிவிக்க உள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார். மக்கள் எதிர்காலம் குறித்து சிந்தித்து செயற்பட வேண்டும் என்றும் இருப்பதை பாதுகாக்கப் போகின்றோமா அல்லது அழித்துக் கொள்ளப் போகின்றோமா என்பதை தீர்மானிக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி கூறினார். எனவே 21ஆம் தேதி சமையல் எரிவாயு கொள்கலனுக்கு வாக்களிக்குமாறும், இல்லையெனில் சமையல் எரிவாயு கொள்கலன் கிடைக்காமல் தன்னை குறை சொல்ல வேண்டாம் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆகிய கட்சிகளின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் எதிர்வரும் நாட்களில் வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி தேர்தல் விஞ்ஞாபனம் நேற்று வெளியிடப்பட்ட நிலையிலேயே குறித்த 2 கட்சிகளினதும் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளியாவது தொடர்பான அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளன. தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனம் நேற்றைய தினம் வெளியானதை தொடர்ந்து அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் இது குறித்து விமர்சனங்களை தற்போது முன்வைத்து வருகின்றனர். இந்த பின்னணியில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனம் எதிர்வரும் 29ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளதாக அந்த கட்சியின் பிரதி தலைவர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்துள்ளார். கடந்த 26ஆம் தேதி நடைபெற இருந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபன வெளியீடு தவிர்க்க முடியாத காரணங்களால் ஒத்திவைக்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது குறித்த நிகழ்வு எதிர்வரும் 29ஆம் தேதி நடைபெற உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்தின் ஆரம்பத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமது கட்சியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை தயாரிக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் இதனை வெளியீடு செய்யும் நிகழ்விற்கான ஏற்பாடுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த கட்சியின் உறுப்பினரான சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் மற்றும் உதயகுமார் ஆகியோர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்க உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் தெரிவித்தார். இருவரும் எதிர்வரும் 10ஆம் தேதி தங்களுடைய ஆதரவை ஜனாதிபதிக்கு தெரிவிப்பார்கள் என
கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் கூறினார். மிகப்பெரிய ஒரு சம்பள அதிகரிப்பை எங்களது மக்களுக்காக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அறிவித்திருக்கின்றார். அவை இந்த அறிவிப்போடு செப்டம்பர் 10ஆம் தேதி இந்த 1700 மலையக பெருந்தோட்ட மக்கள் பெறுகின்ற போது அதற்கு ஆதரவு அளித்து நிச்சயமாக மலையக மக்கள் முன்னணியின் ராதாவும் தொழிலாளர் தேசிய சங்கத்தினுடைய உதயாவும் ஜனாதிபதிக்கு ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவளிப்பார்கள் என்பது எங்களுக்கு தெரிய வந்து கொண்டிருக்கின்ற நற்செய்தியாக வந்து காணப்படுகின்றது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஒன்றிணைந்து இலங்கையை ஆட்சி செய்ய வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரட்ன கோரியுள்ளார். அதே நேரம் ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசவும் ஒன்றிணைய வேண்டும் என அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து விலகிய தலத அத்துக்கோரல கூறியதை தான் ஏற்றுக்கொண்டதாக ராஜித சேனாரட்ன தெரிவித்துள்ளார். இலங்கையின் தற்போதைய நிலையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோர் ஒன்றிணைவது சிறந்தது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரட்ன தெரிவித்துள்ளார். தான் இந்த யோசனையை ஏற்கனவே முன்வைத்த போதிலும் அதனை சஜித் பிரேமதாச ஏற்க மறுத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நடவடிக்கைகள் காரணமாக அதிருப்தி அடைந்துள்ள பல உறுப்பினர்கள் தற்போது கட்சியில் இருந்தாலும் சஜித் பிரேமதாச தேர்தலில் வெற்றி பெறுவார் எனும் மூட நம்பிக்கையில் அவர் இன்றும் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் கட்சி தாவ திட்டமிட்டு காத்திருப்பதாகவும் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் முன்னேற்றத்தை அவதானித்ததன் பின்னர் அவர்கள் கட்சி தாவுவார்கள் எனவும் ராஜித சேனாரட்ன மேலும் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் வடக்கு கிழக்கை பிரித்த தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உறுதியான ஒருமித்த கருத்து இல்லை என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஐயாத்துரை ஸ்ரீ ரங்கேஸ்வரன் தெரிவித்தார். மாகாண முறைமைக்கு அதிகாரங்களை பகிர்ந்தளிக்க முடியாதவர்கள் புதிய அரசியலமைப்பினூடாக தமிழ் மக்களுக்கான அரசியல் உரிமையை அங்கீகரிப்பார்களா என இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஐயாத்துரை ஸ்ரீ ரங்கேஸ்வரன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு நிலத்தொடராக வாழ்ந்த வடக்கு கிழக்கு பிரதேசத்தை ஏன் பிரித்தார்கள் என்ற பல கேள்விகளை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். பொதுவிலும் இந்த கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. ஆனால் இன்று வரை கூட அதுக்கான விளக்கத்தை ஜேவிபி வழங்கவில்லை. அவர்கள் மாறாக சொல்கின்றார்கள், மாகாணங்களுக்கான அதிகாரங்களை வழங்குவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ஆனால் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் காணிக்குரிய அதிகாரங்களை வழங்க முடியும், மாகாணத்துக்குரிய அதிகாரங்களை, போலீஸ் அதிகாரத்தை மட்டும் நாங்கள் பாராளுமன்ற அமைய போன்ற பாராளுமன்றத்தில் பேசித்தான் முடிவு காண வேண்டும் என்ற கருத்தை சொல்லியிருக்கின்றனர். இருக்கவே அவர் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த விடயத்தில் ஜேவிபியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இவை எதையும் குறிப்பிடப்படவில்லை. குறிப்பாக 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஜேவிபி எவ்வாறு புதிய அரசியலமைப்பை உருவாக்கி அதன் ஊடாக சகல இன மக்களுக்குமான அதிகாரங்களை வழங்கும் என்பது ஒரு கேள்விக்குறியான விடயம். அதிலும் தமிழ் மக்கள் ஏற்கனவே ஒரு நிலத்தொடராக வாழ்ந்தவர்களை கூட உச்சநீதிமன்றம் சென்று பிரித்திருக்கின்றார்கள். வடகிழக்கை தனித்தனியாக பிரித்திருக்கின்றார்கள். தமிழ் மக்கள் தாயக பூமியாக இருந்த வடகிழக்கை பிரித்தவர்கள் இன்று ஏன் அதற்காக பிரித்தோம் என்கின்ற கருத்தையும் சொல்ல முடியவில்லை. சர்வதேச நாணய நிதியத்துடன் எந்த ஒரு கலந்துரையாடலுக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக இருப்பதாக கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு வேலை திட்டம் தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்துடன் நேரடியாக கலந்துரையாட வருமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சவால் விடுத்திருந்த நிலையில் அவர் இதனை கூறியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் இணையவழி முறையில் பகிரங்க கலந்துரையாடல் ஒன்றுக்கு வருமாறு சஜித் பிரேமதாச மற்றும் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோருக்கு சவால் விடுத்துள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இனியும் மக்களுக்கு பொய்களை கூறுவதை நிறுத்துமாறு ஐக்கிய தேசிய கட்சியின் விசேட சம்மேளன கூட்டத்தில் வலியுறுத்தியுள்ளார். இந்த சவாலுக்கு பதிலளித்து அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார சர்வதேச நாணய நிதியத்தின் உண்மையான யோசனை அல்லாத முன்மொழிவுகள் மற்றும் நிபந்தனைகளை நடைமுறைப்படுத்தும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் நடவடிக்கையினால் நாட்டு மக்கள் அழுத்தத்துக்கு உள்ளாகியுள்ளதாக சுட்டிக்காட்டினார். பொருளாதார நெருக்கடியால் நாடு வங்குரோத்து அடைந்துள்ளதாக அறிவிக்கும் முன் சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சு நடத்த வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியை கூறியதாகவும் அவர் கூறியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் இலங்கைக்கு விஜயம் செய்யும் ஒவ்வொரு முறையும் கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் கட்சியின் பொருளாதார கொள்கை குழு கூடி கலந்துரையாடியதாக ரஞ்சித் மத்துவ பண்டார சுட்டிக்காட்டியுள்ளார். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சாதாரண மக்களின் வாழ்க்கையை பாதிக்கும் விடயங்களை திருத்துவதற்கு
முன்மொழிவுகளை முன்வைத்ததாகவும் அவர் கூறியுள்ளார். எனினும் சர்வதேச நாணய நிதியத்துடனான கலந்துரையாடலில் பங்கு பெற்றுவதற்கான சவாலை ஏற்றுக்கொள்வதாக கூறப்பட்ட போதிலும் ஜனாதிபதி வேட்பாளரான சஜித் பிரேமதாச தனிப்பட்ட முறையில் அதில் பங்கேற்பாரா என்பது குறித்த தகவல்கள் எதுவும் ரஞ்சித் மத்துவ பண்டாரவின் அறிக்கையில் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. இதேவேளை ஜனாதிபதி விடுத்த சவால் தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க இதுவரை பதிலளிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் தினமான ஆகஸ்ட் 30 கவனஈர்ப்பு போராட்டத்திற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த கவனஈர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் இடங்கள் தொடர்பில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களிடையே இருவேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் கிளிநொச்சியில் போராட்டத்தை முன்னெடுப்பதாக அறிவித்துள்ளது. இருப்பினும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தில் இருந்து விலகிச் செயற்படும் மாவட்டங்களை பிரதிநிதித்துவம் செய்யும் சங்கங்கள் யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலையில் போராட்டங்களை முன்னெடுப்பதாக அறிவித்துள்ளன. கிளிநொச்சி கந்தசுவாமி கோவில் முன்பாக இடம்பெறவுள்ள கவனஈர்ப்பு போராட்டத்தில் அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் என வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் அழைப்பு விடுத்துள்ளது. வருகின்ற 30 சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினம். அன்றைய தினத்திலே 8 மாவட்டங்களும் பல தங்களுடைய மாவட்டங்களிலே இந்த போராட்டத்தை செய்ய வேண்டும் என்றும் கேட்கிறோம். அதே நேரத்திலே பெரிய அளவிலாக யாழ் மாவட்டத்திலும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் அதே நேரம் இந்த போராட்டத்தை நாங்கள் கையிலே எடுத்து தனித்துவமாக சர்வதேசம் வரை கொண்டு சென்ற கிளிநொச்சி கந்தசாமி ஆலய முன்றலிலே மாபெரும் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டமாக நாங்கள் அதை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். கலந்து கொள்ள வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். நிச்சயமாக 8 மாவட்டத்தினுடைய நிர்வாகத்தின் தலைமையிலே இந்த போராட்டங்கள், இந்த பேரணிகள் 2017 தொடக்கம் இன்று வரை நடாத்தப்பட்டு சர்வதேசத்திலே 36வது கூட்டத்தொடரில் இருந்து இற்ற வரைக்கும் இந்த உண்மை நிலைமையை எடுத்து கூறிக்கொண்டு நிற்கின்ற எங்களுடைய இந்த நிர்வாகம் நிச்சயமாக வருகின்ற செப்டம்பர் அறிக்கை வந்து எங்களுக்கு ஒரு சாதகமான அறிக்கையாக வர வேண்டும் என்றால் நாங்கள் எங்களுடைய பலத்தையும் எங்களுடைய அந்த உணர்வுபூர்வமான இந்த போராட்டத்தையும் சர்வதேசத்துக்கு எடுத்துக்காட்டும் முகமாக சகல மக்களையும் வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற அனைத்து தமிழ் மக்களும் இந்த தேசியத்தையும் எங்களுடைய இந்த தூய்மையான உண்மைக்கும் நீதிக்குமான போராட்டத்தை நேசிக்கின்றவர்கள் எல்லோரும் அந்தந்த இடங்களிலே அணிதிரள வேண்டும். ஆகவே கிளிநொச்சி மாவட்டத்திலே தொடங்கிய இந்த தூய்மையான போராட்டத்துக்கு வலிச்சேர்க்கும் வண்ணம் இந்த ஊடகத்தின் ஊடாக சகல பாதிக்கப்பட்ட உறவுகள் மட்டுமல்ல ஏனைய அமைப்புகள், கிராம மட்ட அமைப்புகள், மாவட்ட மட்ட அமைப்புகள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள் எங்களுக்கு பங்காளிகளாக தாங்கள் வேலை செய்கிறோம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றவர்கள் அனைவரும் ஒன்று திரள வேண்டும். இதேவேளை எதிர்வரும் 30 முன்னெடுக்கப்பட உள்ள கவனஈர்ப்பு போராட்டங்கள் வடக்கில் யாழ்ப்பாணத்திலும் கிழக்கில் திருகோணமலையிலும் முன்னெடுக்கப்பட உள்ளதாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தில் இருந்து விலகி செயற்படும் மாவட்டங்களை பிரதிநிதித்துவம் செய்யும் சங்கங்கள் அறிவித்துள்ளன. சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்ட தினம் எதிர்வரும் 30 வருகின்றது. இந்த வேளையில நாங்கள் தொடர்ச்சியாக எமது வீதியிலே போராடிய தாய்மார், தந்தைமார்கள் இறந்துள்ளார்கள். அதுக்கான நீதியும் கிடைக்கவில்லை. இதே நேரத்தில் சிறு பிள்ளைகளை கையெழுத்து நாங்கள் 1 மாச குழந்தையிலிருந்து 12 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளை 48-50 பேருக்குள்ள கையளித்த குடும்பங்களும் இருக்கின்றது. அந்த பிள்ளைகளுக்கான நீதியும் கிடைக்கப்படவில்லை என்ற வகையிலே நாங்கள் தொடர்ச்சியாக போராடும் இந்த வேளையிலே எதிர்வரும் 30 யாழ்ப்பாணத்திலே ஆரியகுல சந்தியில இருந்து எமது வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் போராட்ட நீதி கோரி போராடுகின்றோம். நீதிக்கும் உண்மைக்குமான போராட்டமாக இருக்கின்ற வேளையிலே அந்த இடத்திலே காலை 10 மணிக்கு ஆரியகுல சந்தியில இருந்து போராட்டம் ஆரம்பிக்கும். அந்த வகையில அனைத்து உறவுகளும் எமக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தொடர்ச்சியாக ஊடகங்கள் ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மட்டக்களப்பு மங்களராம விகாரையின் விகாராதிபதி அம்பிட்டியே சுமணரத்ன தேரர் அம்பாறை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தேர்தலின் போது வன்முறையை தூண்டியமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளின் கீழ் தேரர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சமூக ஊடகங்களில் முக்கியமான ஜனாதிபதி வேட்பாளரை அவதூறாக பேசியமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளும் தேரருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அம்பிட்டிய சுமணரத்ன தேரரை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 6 வரை
விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற முன்னாள் அமைச்சர் AHM பௌசி 2 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. அதேநேரம் குறித்த உத்தரவை 10 வருடங்களுக்கு ஒத்திவைத்து நீதிபதி நவரத்ன மாரசிங்க உத்தரவிட்டுள்ளார். கடந்த 2010ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா அனர்த்த முகாமைத்துவ அமைச்சராக AHM பௌசி கடமையாற்றிய போது நெதர்லாந்திலிருந்து அமைச்சின் பேரிடர் முகாமைத்துவ நடவடிக்கைகளுக்காக கிடைத்த சுமார் 2 கோடி ரூபாய் பெறுமதியான சொகுசு வாகனத்தை தனது தனிப்பட்ட பாவனைக்காக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த குற்றச்செயலுக்காக அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளை ஈடுபடுத்தியமை மற்றும் வாகனத்தின் பராமரிப்புக்காக நிதியமைச்சின் சுமார் 10 லட்சம் ரூபாய் பணத்தை செலவழித்தமை போன்ற 4 குற்றச்சாட்டுகளின் கீழ் சட்ட அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது AHM பௌசி தனது வழக்கறிஞர் மூலம் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து அவருக்கு நீதிமன்றம் கடூழிய சிறை தண்டனை விதித்ததுடன் 4 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தும் தீர்ப்பளித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமாக ரசாயன கலை நாசினிகளை விற்பனை செய்த வர்த்தக நிலைய உரிமையாளருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தின் இருவேறு பகுதிகளில் விவசாய ரசாயன கட்டுப்பாட்டு பிரிவினர் நடத்திய அதிரடி சோதனை நடவடிக்கையில் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்படும் விவசாய ரசாயனம், களை நாசினிகள், பூச்சி நாசினிகள் என்பவற்றின் விற்பனை அதிகரித்துள்ள நிலையில் இன்றைய தினம் விவசாய ரசாயன கட்டுப்பாட்டு பிரிவினர் அதிரடி சோதனையை நடத்தியுள்ளனர். அதன்படி யாழ்ப்பாணம் ஆபரங்கால் பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் திடீரென சோதனை நடத்திய போது சட்டவிரோதமாக விற்பனை செய்த சுமார் 4 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சட்டவிரோத களை நாசினிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. அதோடு சட்டவிரோதமாக விற்பனை செய்த வர்த்தக உரிமையாளருக்கு எதிராக விவசாய திணைக்களத்தால் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அதேபோல சாவகச்சேரி பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றிலும் திடீர் சோதனை நடத்தப்பட்ட போது அங்கு சட்டவிரோதமான களை நாசினி விற்பனை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த வர்த்தக நிலைய உரிமையாளருக்கு எதிராக சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் வர்த்தக நிலைய உரிமையாளருக்கு 1.5 லட்சம் ரூபாய் தண்டம் விதித்து சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமன்னார் கடற்பரப்புக்குள் சட்டவிரோதமாக கடற்றொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 8 இந்திய கடற்றொழிலாளர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களை எதிர்வரும் 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மன்னார் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்திய கடற்றொழிலாளர்கள் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதால் வடபகுதி கடற்றொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வருகின்றது. இதனால் இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறல்களை தடுக்குமாறு வடபகுதி கடற்றொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் தலைமன்னார் கடற்பரப்பினுள் சட்டவிரோதமாக கடற்றொழிலில் ஈடுபட்ட 8 இந்திய கடற்றொழிலாளர்கள் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இந்திய கடற்றொழிலாளர்கள் மேலதிக நடவடிக்கைகளுக்காக மன்னார் மாவட்ட கடற்றொழில் நீரியல் வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இதனை அடுத்து அவர்கள் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது எதிர்வரும் 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதேவேளை கச்சத்தீவுக்கு அருகில் இந்திய கடற்றொழிலாளர்கள் பயணித்த படகு ஒன்று விபத்துக்கு உள்ளாகியுள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்படை தெரிவித்துள்ளது. விபத்தில் சிக்கிய 2 கடற்றொழிலாளர்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் ஏனைய 2 நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா கடற்படை கூறியுள்ளது. கச்சத்தீவு கடற்பரப்பில் இருந்து சுமார் 8 கடல் மைல் தொலைவில் விபத்தில் சிக்கிய 2 இந்திய கடற்றொழிலாளர்களை ஸ்ரீலங்கா கடற்படையினர் மீட்டுள்ளனர். படகு விபத்துக்குள்ளான போது 4 கடற்றொழிலாளர்கள் அதில் பயணித்ததாகவும் 2 நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இதன்போது ஒரு கடற்றொழிலாளி பாதுகாப்பாக நீந்தி கச்சத்தீவை கரை சேர்ந்த நிலையில் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் மீட்கப்பட்டுள்ளார். இதனை அடுத்து கடற்படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது மற்றொரு கடற்றொழிலாளி கடலில் தத்தளித்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளார். மீட்கப்பட்ட 2 கடற்றொழிலாளர்களும் நலமாக உள்ளதாகவும் அவர்களை இந்திய கடலோர காவல்துறையினரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. யாழ்ப்பாணம் வண்ணார் பண்ணையில் வளர்ப்பு நாய் கடித்ததில் சிகிச்சை பலனின்றி வயோதிப பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த பெண்ணுக்கு கடந்த மாதம் வளர்ப்பு நாய் கடித்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையின் பின்னர் வீடு திரும்பியுள்ளார்.
எனினும் பாக்டீரியா தொற்று ஏற்பட்டதன் காரணமாக தோல் நோய் ஏற்பட்டமையினால் மூதாட்டி உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. புத்தளம், கற்பேட்டி, உச்சமுனை மற்றும் முந்தல் ஆகிய கடற்கரை பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் 748 கிலோகிராம் பீடி இலைப்பொதிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கா கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போதே இந்த பீடி இலைப்பொதிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கராத்தே போட்டியில் மட்டக்களப்பு கொலநுலை விவேகானந்தா வித்தியாலய மாணவர்கள் 10 தங்கப் பதக்கங்களையும் 11 வெள்ளிப் பதக்கங்களையும் 6 வெண்கலப் பதக்கங்களையும் பெற்று சாதனை படைத்துள்ளனர். ராம் கராத்தே சம்மேளனத்தினால் தேசிய ரீதியாக அக்கரைப்பற்றில் நேற்று முன்தினம் இந்த போட்டி இடம்பெற்றது. மட்டக்களப்பு மேற்கு கல்வி வலயத்தில் உள்ள பின்தங்கிய பிரதேச பாடசாலையில் முதல் முறையாக மாணவர்களுக்கு கராத்தே பயிற்சி வழங்கப்பட்டு இந்த சாதனை நிலைநாட்டப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். போர்க்குற்றவாளிகளுக்கு தண்டனை இல்லை என்கிறார் அனுரகுமார. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடன் சமரசம் செய்வதே நோக்கமாம். மாகாண சபைகளுக்கு அதிகபட்ச அதிகார பகிர்வு என்கிறார் சஜித் பிரேமதாச. தேர்தல் விஞ்ஞாபனம் இந்த வாரம் வரவுள்ள நிலையில் கிழக்கில் கருத்து. சஜித்துக்கு தமிழ் பொதுக்கட்டமைப்பு ஆதரவு வழங்க உள்ளதான ஹக்கீமின் கருத்தை சாடும் அரியநேத்திரன். சோர அரசியலுக்கு இடமில்லை எனவும் காட்டம். 17 நாட்களுக்குரிய நிகழ்ச்சி நிரலுடன் அமெரிக்காவுக்கு பயணமாகிய தமிழக முதல்வர். முதலீட்டாளர்களை தமிழகத்துக்கு இழுக்க திட்டம். பிரான்சில் அரசு தலைவருக்கு எதிராக போராட இடதுசாரிகள் அழைப்பு. எலிசே மாளிகை ஜனநாயக விரோத சதி செய்வதாக குற்றச்சாட்டு. ரஷ்யாவின் தாக்குதலுக்கு பதிலடி வழங்கப்படும் என ஜெலன்ஸ்கி சூளுரை. 2வது நாளாகவும் இன்று உக்ரைன் மீது கடும் வான்வழி தாக்குதல். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.